சூப்பர் டீலக்ஸஸ் விசஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. இந்த ஆனா ஒன்னும் சாப்பாடு விஷயத்துல வந்துட்டு இருக்கு. குக் பண்றப்ப இது பண்றப்ப எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சுபி ஏன் தேவையில்லாம அந்த ஒரு வெங்காய கூடைய தூக்கின்னு உள்ள வச்சிருந்தாங்க. இது கான்வர்சேஷனா வெடிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டினர் அவங்கதான் காமனா பிக் பாஸ் ஷோ நடக்கிறப்ப எப்படி இருப்பாலும் அந்த வீட்டுக்குள்ள லக்ஸரியா வாழ்றதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு 6 பேர் 7 பேருக்குள்ள இருக்கு. அவங்க இவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமே தவிர்த்து இவங்களை வந்து பயங்கரமா வந்து ஆட்டி வைக்கிற அளவுக்கான பவரான்னு கேட்டா கிடையாது. இவங்களை விட இவங்க லக்ஸரியா இருந்துக்கலாங்கிறதா விஷயமே தவிர, ஆனா இவங்க வந்து இவங்களை வந்து வெறுப்பேத்தி டாஸ்க் கொடுக்கறதே ஒரு கேமா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட நீங்க பெஸ்டா இருக்க அந்த நீங்க வந்து வாழ்ந்துக்கணும் அவங்க யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. பாவம் நம்ம இவர்லாம் விக்ரம்லாம் அழுதுட்டாரு. என்ன பிக்சர் எடுக்க சொல்றீங்க சாப்பாட்டுக்குன்ற மாதிரிலாம் ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பிக் பாஸ் வீட்டினர் வந்து சூப்பரா பண்ற மாதிரி, பட் ஆனா சூப்பர் டீலக்ஸ் இருக்கவங்க வந்து ஒன்னும் அவங்களோட பவரை கரெக்டா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிறது என்னோட புரிதல். அண்ட் தென் இந்த சண்டையை காரணமா வச்சே பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்குதான் என்னோட ஸ்டோரியை சொல்லதில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டன், அவங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா இல்ல, திருப்பி ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற டாஸ்க் யாருன்னா ஒருத்தர் சொல்லாங்கிறப்ப கமருதீன் வந்து வராரு. அப்புறம் ரம்யாஜோ வந்து வராங்க. ரம்யாஜோ வந்து எனக்கு நடந்ததை வச்சு நான் என்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். கமருதீன் பேக் அடிச்சிட்டாரு. சரி ஓகே நீங்களே சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பெருசா இல்ல. நான் வந்து இதோட பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேரோட கதைகளை கேட்டிருக்கேன் என் பர்சனல் லைஃப்ஸ்ல. இவங்க உள்ள சீன் கிரியேட் பண்ணதுக்கும் இவங்க சொன்ன கதைக்கும் பெருசா எனக்கு தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சொல்லக்கூடிய கதையா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை சீசன் பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் கடந்து வந்த பாதைகளை கேட்டிருப்போம். அதை கம்பேர் பண்றப்ப ரம்யாஜோட ஸ்டோரி எனக்கு பெருசா கிடையாது. ஒரு லவ் ஸ்டோரி, ஒருத்தன் நம்பி போனேன், ஏமாந்தேன், அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன், இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேஷுவலான ஒரு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க கிரியேட் பண்ண அளவுக்கு பெரிய கஷ்டமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இது என்னோட பர்சனல் கருத்து.